ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி 2025 ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல இருந்து எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் வந்து 35 ப்ளஸ் கொஸ்டின் எது மாதிரி ஈஸியாக அண்ட் டைரெக்டாக நம்ம டெலகிராம் சேனல்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தோம். மிஸ் பண்ணியிருந்தால் அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. நம்ம இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பார்ட் 1 வீடியோவில் வந்து 100% கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈஸியாக நம்ம டெலகிராம் சேனல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதிலே வந்து 35 கொஸ்டின் கவர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஐ ஓவர்லேப் இது மாதிரி பண்ணியிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 37, அதாவது வந்து ஆல்ரெடி 36 கொஸ்டின் இது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகின்னு பார்த்துட்டோம். ஸ்டேட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். அருணாச்சல் பிரதேஷ், த கேபிட்டல் நேம்ட் ஆஃப்டர் a port, the state has 2 national parks. Statement 2, Nagaland, the state came into existence on the basis of the Constitutional Amendment Act. Statement 3, Tripura. Initially part C of the state, it became centrally administrated territory within the recognized State Act 1956, later attained full state pledge. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம எடுத்த டேட்டா வந்து February 11 அண்ட் April 12, 2025 நம்ம டெலிகிராம் சேனல் பேஸ் பண்ணி அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் தான். நேஷனல் பார்க்ஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ், நம்ம சொன்ன மாதிரி 2 நேஷனல் பார்க்ஸ் வந்து அதில் வந்து டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நாகாலாந்து, ஆர்டிகல் 371 ரிலேட்டட் ஆனது. இது வந்து ஆர்டிகல் 371A கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 13th அமெண்ட்மெண்ட் 1962 மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தது தான். நாகாலாந்து செகண்ட் பேரண்டான டீட்டெயில்ஸ். தென் நாகாலாந்து ஸ்டேட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. தென் அது கிளியரான டீட்டெயில்ஸான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத் at intermediate level exist in all states. Statement 2, to eligible become member of the panchayat intermediate level, a person should attain age of 30 years. The chief minister of a state constitutes commission to review financial position of the panchayat, make recommendations. இதெல்லாம் கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா, கொஸ்டின் கேட்டுக்கிறது வந்து விச் ஆஃப் தி அபோவ் ஆர் நாட் கரெக்ட், ஓகேங்களா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து March 9, 2025 நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணோம். அதில் வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி 21 இயர்ஸ்னு சொல்லியிருப்போம். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். தென் எல்லா லெவல்லையும் வந்து 3 டயர்ஸ் வந்து தேவையானா அப்படி இல்லை. எக்ஸப்ட் ஸ்டேட்ஸ் வித் பாப்புலேஷன் பிலோ 20 lakhsனா இன்டர்மீடியட் லெவல் அங்கே வந்து தேவையில்லை. அதுவும் வந்து நம்ம டெஃபினேஷனில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஃபேஸ், ரீஜியன் அண்ட் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பல்கோரா இட்டாலி, நார்மண்டி ஸ்பெயின், தேர்ட் சர்டினா பிரான்ஸ். how many of the above pairs are correct? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, சர்டினா வந்து எங்கே இருக்குன்னா இட்டாலியில் இருக்குது, ஸோ வந்து தேர்ட் பேர் வந்து இன்கரெக்ட். தென் நார்மண்டி வந்து எங்கே இருக்குன்னா பிரான்ஸில் இருக்குது, ஸோ செகண்ட் பேரும் இன்கரெக்ட் தான். பல்கோரான்றது வந்து எங்கே இருக்குன்னா பிரான்ஸில் இருக்குது, ஸோ none of the above pairs are correct. Next question, consider the following statements respect to RTGS NEFT. Statement 1, RTGS, the settlement time is instantaneous, while in case of NEFT, it takes some time to settle the payments. Statement 2, in RTS, the customer is charged for inward transaction, while that is not in case of NEFT. Operating hours for RTGS are restricted for certain days, while this is not true for NEFT. இதை வந்து December 13, 2023 நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கேட்டிருக்கோம். நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், தென் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ் சிஸ்டம்ஸ். Next question related to Rashtriya Gokul Mission. It is important for upliftment of rural poor as majority of low producing indigenous animals are with small and marginal farmers and less laborers. It was initiated to promote indigenous cattle and buffaloes for rearing conservation in a scientific holistic manner. Correct answer option C தான். Rashtriya Gokul Missions இது வந்து 3400 கோடி மதிப்பில் இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா ரியரிங் சென்டர்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஹைஜெனட்டிக் மெட்ரிக் பர்பஸ் எய்ம் டு பூஸ்ட் க்ரோத் இன் லைஃப் ஸ்டாக் செக்டர். அது மட்டும் இல்லாமல் இண்டிஜினியஸ் பிரீட் கன்சர்வேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் சொல்லியிருக்குது. இது வந்து நம்ம டேட்டாஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் March 11, January 27 அப்டேட் பண்ணது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், டர்மரிக் latest question now. India is the largest producer exporter of turmeric in the world. More than 30 varieties of turmeric are grown in India. Maharashtra, Telangana, Karnataka, Tamil Nadu are the major turmeric producing state in India. இதை வந்து நம்ம கொஸ்டின் வந்து June 7, 2024 கேட்டிருக்கோம். இந்தியா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரிப்ளேட் ஆகிருக்குதான். தென் ஸ்டேட் வைஸ் கூட அதே டீட்டெயில் கரெக்டாக ரிப்ளேட் ஆகிற மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். Next question, consider the following space missions: Action, Space DX, Gaganyaan. How many of the space missions given encourage and support to microgravity research?
ஃபர்ஸ்ட் வந்து ககன்யான் வந்து ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன் அது வந்து ஹியூமன் வந்து கேரி அவுட் பண்ணுறது ஸ்பேஸில். ஸோ வந்து அது மைக்ரோ கிராவிட்டி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். தென் ஆக்சான் மிஷன் அதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரிலவெண்ட்டான ஒரு மிஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பேசினாவே மைக்ரோ கிராவிட்டி மோஸ்ட்டாக ரிலவெண்ட் தானே. ஸோ வந்து 2 ஆப்ஷன் லிங்க் பண்ணிக்கலாம். தென் ககன்யான் மிஷன் முடிச்சாச்சா. தென் ஸ்பேஸ் டிஎக்ஸ் மிஷன் இது வந்து என்னது டிட்டர்மைன்ஸ் ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ வந்து இந்த மிஷனும் வந்து மைக்ரோ கிராவிட்டியை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். Next question. Statement 1. Scientific studies suggest that shift is taking place in Earth rotation and axis. எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக தான் இருக்கும் எல்லா ஆப்ஷன்லையும். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நம்ம வந்து எதுவுமே வரி பண்ணி தேவை. ஸ்டேட்மெண்ட் 2. Solar flares associated with coronal mass emission bombard the Earth outermost atmosphere with tremendous amount of energy. Statement 3. As Earth polar ice melts, the water tends to move towards the equator. நம்ம இது ரிலவெண்ட்டான கொஸ்டின் வந்து ஆகஸ்ட் 14 2024 மேக் பண்ணியிருக்கோம். த இன்க்ரீஸ் இன் எர்த் ஈக்குவட்டோரியல் பல்ஜ் டியூ டு போலார் ஐஸ் மெல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் இன் கரெக்ட் ஆன்சர் என்ன அண்ட் இன்க்ரீஸ் இன் எர்த் மூவ்மெண்ட் இன் இன்இரேட்டிவ். கரெக்டாக தான் நம்ம மேக் பண்ண கொஸ்டின் ரிலவெண்ட்டாக இருக்கா. தென் எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சேம் கொஸ்டின் தான் சோலார் பிளேஸ் ரிலவெண்ட்டான டீட்டெயில்ஸை வந்து டிசம்பர் 27 2024 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம். Next question, disqualification related வந்து if any questions arises whether a member of houses of people has become subject to disqualification under the 10th schedule, the president's decision in accordance with the opinion of council of ministers is final. There is no mention of the word political party constitution of India. சுப்ரீம் கோர்ட் வந்து 10th schedule என்னன்னா டைம்லி டிஸ்குவாலிஃபிகேஷன் ரூல் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது வந்து கேசனந்தா மகேசந்திரா கேஸ் 2020. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து வித்தின் த ஸ்பீக்கர் வந்து டிசைட் பண்ணும். அது வந்து 3 மந்த்துக்குள்ளே டிசைட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. Next question. With reference to Indian polity, consider the following statements. An ordinance can amend any central act. An ordinance can approach the fundamental rights. An ordinance can come into effect from a back date. நம்ம இதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து October 6 2023 கொஸ்டின் மேக் பண்ணியிருக்கோம். ஆர்டினன்ஸ் ப்ரொமோட்டட் அண்டர் த சேம் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் ஆர்டினன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாவே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண மட்டும் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். Next question. No virus can survive in the ocean water. No virus can infect bacteria. No virus can change cellular translational activity in the host cells. இது மாதிரி மோஸ்ட்டாக எக்ஸ்ட்ரீமான வேர்டாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து தப்பாக தான் இருக்கும். ஏன்னா வைரஸ் வந்து கடலையும் இருக்கலாம், பாக்டீரியாவும் இன்வென்ட் பண்ணலாம். சும்மா ஜென்ரலாகவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சரி, நம்ம டெலகிராம் சேனல் எப்படி பார்க்கலாமா? பாக்டீரியா கில்லிங் வைரஸஸ் அப்படின்னா வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் பாக்டீரியான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. தென் வந்து வைரஸ் எவால்வ் இன்ட்ரடியூசிங் சேஞ்சஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் டூரிங் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா செல்லுலார் டிரான்சாக்ஷனல் ஆக்டிவிட்டியும் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1. As regards return from the investment in a company, generally bondholders are considered to be relatively at lower risk than stockholders. அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன்ஸில் வந்து அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. தென் ஸ்டேட்மெண்ட் 2. bondholders are lenders to a company whereas stockholders are its owners. Statement 3. For remuneration purposes, bondholders are prioritized over stockholders by company. இந்த கொஸ்டின் வந்து February 1 and April 28 2025 நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கேட்டிருக்கோம். அதில் கிளியராக வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், பாண்ட்ஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாண்ட் ஈல்ட் அதனுடைய வேரியஸ் டிஃபிகல்டிஸ் லெவல் எல்லாமே சொல்லியிருக்கோம். அதை பார்த்தாவே நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2025 ஃபிலிம்ஸில் வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் என்னது 100% நம்ம டெலகிராம் சேனல்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 36 கொஸ்டின் பார்த்தோம். எனக்கு அதுக்கப்புறம் 80 to 90% வந்து இது மாதிரி நம்ம சேனல் வந்து ரிஃப்ளெக்ட் வந்து பேஸ் பண்ணி அட்டன் பண்ண பார்த்தோம். இப்போ வந்து தேர்ட் பார்ட் வந்து என்னென்னா கான்செப்ட் வந்து ரெகுலர்ஸ் ஆகிக்கும். அதாவது ஐடியாஸ் அந்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஆனால் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க அந்த டாபிக்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 49 கொஸ்டின் எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 8,000 crore and revenue receipt of the government are 60,000 crore. The government budget also show borrowing 10,000 crores, interest payment 6,000 crores. Which of the following statement is correct? Revenue deficit 20,000 crore, physical deficit 10,000 crore, primary deficit 4,000 crore. நம்ம வந்து
நம்ம டெலகிராம் சேனல்ல ஏப்ரல் 22, 2025ல ஒரு கொஸ்டின் மேக் பண்ணோம். அதாவது பிசிக்கல் டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், பிரைமரி டெபிசிட்னா அதனான எக்ஸ்பிளனேஷன் எது மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவோம்னு வந்து சொல்லியிருக்கோம். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் இயர்ஸ் ஐ திங்க் 10+ இயர்ஸ் மேலே கழிச்சு இது மாதிரி ஒரு சம்ஸாக வந்து ஜிஎஸ் பேப்பர்லையும் கேட்டது போன வருஷம் தான் கேட்டாங்க. ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண சேம் கொஸ்டின் அதே மாதிரி தான். ஃபிசிக்கல் டெபிசிட் 50,000 கோடி, ரிசீவிங் 10,000 த்ரூ நான் டெபிட்டிங் கிரெடிட்டிங் கேபிட்டல் அசெட்ஸ். இந்த கண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டிஸ் வந்து 1,500 கோடினா கிராஸ் பிரைமரி டெபிசிட்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பிரைமரி டெபிசிட் அதுக்கான வந்து கொஸ்டின் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபார்முலாவும் வந்து எக்ஸ்பிளனேஷனும் வந்து கிளியராக நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம அந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். Next question. How many of the above usually make battery cathodes? Copper, graphite, lithium, nickel, lithium, graphite இதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பேட்டரி யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கோம். தென் அதர் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி ஒரு சில டைமில் ஒன்லி 1, ஒன்லி 2, ஒன்லி 3 ஆல் ஆஃப் தி அபவ்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மட்டும் அட்டன் பண்ணுங்க. கெஸ்ட்டில் வந்து எலிமினேட் பண்ணால் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதும் ஒரு பெட்டர் தான். ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். நிக்கல்ன்ற ஆப்ஷனுக்கும் வந்து நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட் 1 அது மாதிரி நம்ம வந்து கொஸ்டின்ஸும் நம்ம ப்ரேம் பண்ணது இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1. Of the two major ethanol producers in the world, Brazil and USA, the former produces more ethanol than later. Statement 2. Unlike USA, where corn is the principal feedstock for ethanol production, sugarcane is the principal feedstock for ethanol production in Brazil. இதை வந்து நம்ம டிசம்பர் 2023ல வந்து டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் டெலிகிராம் சேனலில், அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் கார்ன் பேஸ்ட் எத்தனால் ப்ரொடக்ஷன், பிரேசில்னா சுகர் கேன் வாட்டர் இன்டென்சிவ் பேஸ்ட் எத்தனால் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அட் COP28, India refrained from signing Declaration of Climate and Health. The COP28 declaration, binding declaration, and if we sign, it becomes mandatory to decarbonize health sector. If India's health sector is decarbonized, the resilience of its healthcare system may be compromised. இந்த கொஸ்டின் வந்து டிசம்பர் 21, 2023 நம்ம குரூப்பில் கேட்ட மாதிரி கொஸ்டின் தான். இந்த டிக்ளரேஷன் வந்து இந்தியா வந்து ஏன் சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ரீசன் எல்லாம் சொல்லியிருப்போம். தென் next question. Circular economy reduce the emission of greenhouse gases. Statement 2. Circular economy reduce the use of raw material as inputs. Statement 3. Circular economy reduce the wastage of in production process. Statement 1 வந்து கரெக்ட். Statement 2 and 3 வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணதான் அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நம்ம சர்க்குலர் எக்கனாமி ரிலவெண்ட்டான டேட்டாஸ் வந்து February 17, 2025 நம்ம குரூப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். Next one. With reference to investment, consider the following statement. Bonds, hedge funds, stocks, venture capital fund. How many of the above treated as the alternate investment funds? நம்ம வந்து இது ரெலவெண்டான கொஸ்டின் ஆகஸ்ட் 2024 வந்து இருக்கோம். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அதனால் கிளியர் டெஃபினேஷன்ஸ் தென் எக்ஸாம்பிள்ஸ் நியூஸில் வந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56. Gaganyaan uses a system of ground station to provide necessary augmentation. Which of the following statement is correct with respect to Gaganyaan? It is designed to provide additional accuracy and integrity. It will allow more uniform and high quality air traffic management. It will provide benefit only aviation but not other modes of transportation. இது வந்து நம்ம ஏப்ரல் 10, 2025 நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். வித் ரெஃபரன்ஸ் டு Gaganyaan, describe the correct system. ககன்யான்றது வந்து ஜிபிஎஸ் எய்டட் ஆகுமெண்டட் சிஸ்டம். இது வந்து ஏஐ இஸ்ரோ பண்ணியிருக்காங்க. இது வந்து சேஃப் லேண்டிங்ஸ் அண்ட் நேவிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணது தான். தென் வித் ரெஃபரன்ஸ் டு அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தானே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான் இதை வந்து ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணும்போது ஜென்ரல் நாலேஜ் வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓவர் திங்கிங் அது மாதிரி பண்ணாமல். ஆல் டைப்ஸ் ஆஃப் யூஏவி கேன் டூ வெர்டிக்கல் லேண்டிங். ஒரு சிலர் வந்து ஹாரிசான்டல் லேண்டிங் பண்ணுவோம்ல. ஆல் டைப்ஸ் ஆஃப் யூஏவி கேன் டூ ஆட்டோமேட்டட் ஓவரிங். ஆட்டோமேட்டிக்னா ஒரு சிலர் வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணால் தான் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா வந்து ப்ரைவேட்டாக இது பண்ணால் கூட அன்மேண்ட் வெஹிக்கிள் வந்து லெஸ் காஸ்ட்டில் கூட கிரியேட் பண்ணிக்கோங்கள. தென் ஆல் டைப்ஸ் ஆஃப் யூஏவி கேன் யூஸ் பேட்டரி ஒன்லி சோர்ஸ் ஆஃப் பவர். ஒன்லின்றது எக்ஸ்ட்ரீமோட பேட்டரி தவிர வேறு ஏதாவது பவர் சோர்ஸ் கூட நம்ம ரினியூவல் எனர்ஜி அது மாதிரி கூட யூஸ் பண்ணுற மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து March 26, 2024 கிரியேட் பண்ணியிருக்கோம். ட்ரோன்ஸ் அதனோட ஃபீச்சர்ஸ் அதில் டீட்டெயில்ஸ் கூட நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வந்து ஆப்ரேட் பண்ணுறது. இது மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும் ஆன்சர் பண்ணலாம். அதே தான் சேம் கொஸ்டின் தான். டிஆர்டிஓட வேரியஸ் ஃபீச்சர்ஸ் அதாவது அந்த ட்ரோன் வெஹிக்கிள்ஸோட வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து எலிமினேஷன் மூலமாக ஈஸியாக ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். தென் கொஸ்டின் நம்பர் 58.
With reference to ancient India, consider the following first. Terrestrial region, rivers flowing கேட்டிருக்காங்க. அஸ்மா, கம்போச்சா, விபாஸ், அவந்தி, மகாநதி, கோஷலா, சாரு. நம்ம இதே மாடலில் வந்து என்னென்னா அந்த சிட்டிஸ் அதனுடைய கேபிட்டல் பிளேசஸ் கேட்டிருக்கோம். அதே தான், பட் அந்த மேப் பேஸ் பண்ணி ஒரு சில இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அஸ்மாக்கானா கோதாவரி, தென் அவந்தினா மகாநதி இந்த ரீஜனில் பண்ணுறது, அது மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டினும். Next question, statement 1. Studies indicate that carbon dioxide emission from cement industry account for more than 5% of global carbon emission. Statement 1 எப்பயுமே கரெக்ட் தான். அதை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. Silica bearing clay is mixed with limestone while manufacturing cement. Statement 3. Limestone is converted into lime during clinker production for cement manufacturing. limestone வந்து கால்சியம் கார்பனேட் ஆனது, இது வந்து சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டீல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். Then again same type of question. In the contest of effect of water on rocks, chalk is known as very permeable rock, whereas clay is known for quite impermeable, least permeable rock. Statement 2. Chalk is porous, hence can absorb water. Statement 3. Clay is not at all porous. இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக, ஒரு சில எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுனா August 7, 2024 நம்ம கேட்டிருக்கோம். லிக்வியேஷன் இஸ் மோஸ்ட்லி அக்யூர் இன் விச் டைப் ஆஃப் சாயில்? கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் சி, சேச்சுரேட்டட் லூஸ் சாயில். It occurs water saturated soil strengthen their stiffness due to intense shocking of earthquake. Loose and sandy soils high water content is most susceptible. இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம இந்த கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணி ஈஸியாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, அதாவது ஒரு சில கொஸ்டின் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம கண்டென்ட் நம்ம கேட்ட கொஸ்டின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதை பார்க்கலாம் வாங்க. First question. Some rare earth elements used to manufacture flat television screens, computer monitors. Statement 2. Some rare earth elements have phosphorus properties. நம்ம February 27 வந்து நம்ம குரூப்பில் கேட்டது தான் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். இதில் வந்து என்னது எலக்ட்ரானிக் டிஃபென்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அதோட டீட்டெயில்ஸாக வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். Next question. In the finals of 45th Chess Olympiad held in 2024, Gugesh Domraju became the world youngest winner after defeating Russian Ion Nepomucci. Abhimanyu Mishra, an American chess player, hold record of becoming youngest grandmaster. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான இதில் வந்து நம்ம வந்து 18 year old அவர் வந்து சைனீஸ் வந்து பிளேயர் வந்து பீட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் கொஸ்டினில் ட்ரோனர் 228 இந்த ஆப்ஷனுக்கான டீட்டெயிலான நம்ம வந்து கொஸ்டின் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஷார்ட் டேக் ஆஃப் லேண்டிங் ஸ்டூல் அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம வந்து ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம டெலிகிராம் வகுப்பில் ஃபோன் பண்ணலாம். தென் காந்தி பீஸ் ப்ரைஸ் ரிலேட்டட் யார் யாரும் மெம்பர்ஸாக இருப்பாங்க, நம்ம அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம November 7, 2020 மேக் பண்ண கொஸ்டின் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து எட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கொஸ்டின். டைரக்டரேட் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஃபன்கேட்டிவ் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஆக்ட் கீழே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகட்டும் ஆகலை, பாஸ் பண்ண நிறைய மெம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் தந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் பின் மெசேஜில் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். தென் நம்ம யூடியூப் சேனலில் டெய்லியும் வந்து இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் வீடியோவும் கவர்மெண்ட் சோர்ஸ் நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி எம்சிக்யூ வீடியோவும் அப்டேட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது கரண்ட் ஈவெண்ட்டு நடந்ததா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் சர்வே ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸும் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது மட்டும் 2025 மட்டும் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நிறைய கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகலை. 2024, 2023 அது மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் நான் வந்து வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.